அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மெசிபான். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சோப் சொதப்பல்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏம்மா சோப் சொதப்பல் சொல்கிறியே, ஏம்மா சோப் சொதப்பல் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் இந்த உப்தானெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உட்காந்து பவுலில் போட்டு தண்ணியில் கரைச்சி தேய்க்கிறத எல்லாம் வந்துட்டு எனக்கு பயங்கர சோம்பேறி. அதனாலேயே அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பேன். அப்படி இல்லை, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன தெரியும்னா, யூஎஸில் டப்புக்குள்ளே நின்று குளிக்கணும். அப்போது அந்த வெள்ளை டப்பில் மஞ்சள் கலரில் ஒரு பார்டர் லைன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம தான் உட்காந்து தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில பல காரணங்களால் சில பல நம்ம ஹோம் லேண்டோட சில என்ன சொல்கிறது ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது. நிறைய உப்தான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் தேய்க்க முடியறதில்ல. இது ஒரு ரீசன். ஸோ என்ன ஐடியா பண்ணேன்னா, ஏற்கனவே இருக்கிற சோப்பில் எப்படி இதை பண்ணலாம் அப்படி. சரி, நான் பண்ணுற சொதப்பில் உங்களுக்கும் ஷேர் பண்ணால் நீங்கள் எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மாதிரி வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு சோப் பேஸ், கிளிசரின் சோப் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை போய் நான் எங்கம்மா வாங்கி நான் இதெல்லாம் செய்யறது அப்படின்னு யோசிக்கிறவங்க, கடையில் கிடைக்கிற சோப்புலேயே எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப வளவலன்னு பேசி உங்களை போர் அடிக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் பாயிலிங்கில் தான் சோப்பை கரைக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சொன்னேன்ல மின்ட் ஃப்ளேவர் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ மின்ட்டை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி இப்படி வச்சுருக்கேன். எனக்கு அந்த மின்ட் வந்து சப்போஸ் ஸ்கின்னில் அப்படியே சோப்பாட்டம் இது பண்ணுறப்ப ஸ்க்ரப் மாதிரியும் இருக்கும். பெப்பர் மின்ட் ஒத்துக்காதவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஐ மீன் எசென்ஷியல் ஆயில் சூட் ஆகுமோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சோப்பை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். தெரியுதான்னு தெரில, நல்லா ஸ்னோ ஃப்ளேக் கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா துருவி வச்சுருக்கேன். டைம் கன்சியூமிங் ஆகும் இது, சப்போஸ் கையில் பண்ணுறீங்கன்னாக்க. ஸோ இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குது, வாசனையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது இருக்கா, இதை தூக்கி இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த சோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். சப்போஸ் 2 போர்ஷன் ஆஃப் சோப்புன்னா 1 போர்ஷன் ஆஃப் வாட்டர் ஊற்றி நீங்கள் இது மெல்ட் பண்ணால் தான் அது வந்து லைட்டாக உருகும். நமக்கு கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சமைக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த டப்பாவோட பேஸு இப்படி இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றிட்டு டக் இது அமுக்கிறதோ இல்லை எப்படியாவது ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்கே ஒரு ஹோல் போட்டு போக் பண்ணி இது பண்ணலாம். நான் அது எப்படி எடுக்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நைட்டாக இப்படி மெல்ட் பண்ணுங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், மின்ட் வேரியண்ட் ஒத்துக்கலைன்னா யூஸ் பண்ணாதீங்க. என்ன எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அது அப்புறமா வந்துட்டு பாடி வாஷ் ஆகிடும். பாடி சோப்பு இருக்காது, அது சோப்பாக இருக்காது, வாஷ் மாதிரி லிக்விட் ஆகிடும். ஸோ ரொம்ப பார்த்து அது இப்படி மிக்ஸ் ஆகிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். கிடுக்கி எதுனா வச்சுக்கோங்க. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே நான் எப்படி வந்துட்டு சோப்பை ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றது தான். ரைட். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சங்க்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த சோப் சங்க்ஸே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலே பட்டர் பேப்பர் வச்சு லைட்டாக இப்படி செட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இப்படி ஏர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.
இது பார்த்திங்கன்னா நான் காமிச்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி பியர்ஸ் நம்ம ஆஸ்தான சோப்பு அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணாலே அழகாக ரெண்டு முண்டாக கட் ஆகிடும். அதை எடுத்து நான் இப்போ மைக்ரோவேவில் 30 செகண்ட்ஸ் தான் வைக்கிறேன். நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு உருக்குறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். எனக்கு உருகி பொங்கி வந்துடும். ஸோ நான் உருகி வச்சிட்டேன்னா 30 செகண்ட்ஸ் மட்டும் உருகுனதில் கொஞ்சோண்டு காஃபி பவுட்ரு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்க ரொம்ப சூடாக இருக்காது. அதுக்குள்ளே வந்துட்டு அது ஒரு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கிங்க. இருக்கிற சூட்டில் மிச்சம் எதனா சங்க்ஸாக இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து உருகிடும். நான் கேமராவை சரியாக ஃபோக்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா டக்குன்னு போய் இந்த குட்டி குட்டி சங்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் இன்னொரு பவுலில் வந்து கீழே பட்டர் பேப்பர் போட்டு பேஸ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தட்டுனா டபக்குன்னு விழுகிறதுக்காக. ஸோ அந்த பவுலில் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் அவனில் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் 10 to 15 செகண்ட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் வச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் அந்த சங்க்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உருகி ஒரு மாதிரி லிக்விடியாக செட்டில் ஆகிடும். அது பார்த்திங்களா எப்படி ஸ்க்ரேப் பண்ணுற அளவுக்கு அது காஞ்சி ஆறி போயிடுச்சு. வெறும் 30 செகண்ட்ஸ் தான் வச்சேன், அதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆறி போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சூடாகலை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா தேவையான அளவு காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ மறுபடியும் அவனில் வச்சு லிக்விடியாக ஆக்க போகிறேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவனில் சூடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி லிக்விடாக இருக்குன்ட்டு. இது வந்து ஆற வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டிங்கன்னா ஆறிடும். இது பார்த்திங்கன்னா பதாஞ்சலியோட காஃபி வேரியண்ட். இது ஒரு சோப். அப்புறம் அதை எப்படியோ போராடி எடுத்துட்டேன் நான், டப்பா வழியாக எடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், ஏர்டைட் கண்டெய்னரில் இதுலனா போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார் ஷேப்பில் ஒன்று பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஓரத்தை எல்லாம் வந்துட்டு டைட்டாக பிடிச்சிருக்கோம். நீங்கள் அதை ஒரு கத்தி வச்சு லூஸ் பண்ணிவிட்டு தட்டுனீங்கன்னாக்கா அது பாட்டுக்கு வெளியே வந்துடும். ஸோ நான் ஒரு ஸ்டார் ஷேப் பண்ணியிருக்கேன். என் பசங்களுக்காக ஜிஞ்சர் பிரெட் மேன் ஷேப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இன்னொரு வெரைட்டியும் பண்ணியிருக்கேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த இன்னொரு வெரைட்டி. டொங்குன்னு தட்டிகிட்ருக்கிறேன் நான். கத்தியெல்லாம் வச்சு ஓரத்தை லூஸ் பண்ணிவிட்டு தட்டுங்க. பேஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சோப் வராது. நீங்கள் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கை 2ஆக பொளந்து தான் எடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் இந்த பொண்ணு எப்படிம்மா இவ்வளோ ஈஸியாக காமிச்சிட்டு அழகாக சோப்பை காமிக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்குது. போராட்டங்கள் இல்லை என்றால் எப்படி நான் வந்துட்டு ஒரு ஐட்டத்தை வெளியே எடுக்கிறது, அதெல்லாம் சொல்லாமல் நான் காமிச்சேன். நக்கச்ச அல்வா மாதிரி எடுத்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஸோ சில பல போராட்டங்களுக்கு பின்னாடி அந்த சோப்பை எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டபுள் சைடட் சோப். ஃபைனலி சோப்பு வெளியே வந்தாச்சு. தெரியுதா உங்களுக்கு? மேலே லைட்டாக தண்ணியை ஊற்றி லூஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு வெரைட்டி. காஃபியும் பியர்ஸு ஸ்மெல்லும் கலந்து ஒரு மாதிரி வருது. நமக்கு வேண்டியது அந்த ஸ்க்ரப்பு மட்டும்தான். அப்புறமா சிலிக்கான் கப் கேக் மோல்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நமக்கு கப் கேக் மோல்டு அந்த ட்ரே கிடைக்கிது பார்த்திங்களா, அந்த ட்ரேயில் நீங்கள் வந்துட்டு இந்த கப் கேக் ரவுண்டாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மோல்டு வந்துட்டு அது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம க்ரியேட்டிவிட்டி, என்னெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணலாம். இன்னும் நான் 4-5 வெரைட்டி செஞ்சுருக்கேன். ஷேப்ஸு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு தெரியும் ஆப்வியஸாக வந்து இந்த கிளிசரின் சோப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பப்போ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு 2-3 செஞ்சு வச்சுக்கிட்டா அதுவும் பண்ணலாம். ஸோ இது ஒரு மோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஸோ இதுவும் வந்து காஃபி தான், உங்களுக்கு கலர்லையே தெரியும். இது வந்துட்டு பதாஞ்சலி இருக்கு இல்லையா, அதில் ரோஸ் ஃப்ளேவர். ஸோ ரோஸ் ஃப்ளேவர் தான் இருக்கும், வித் காஃபி மிக்ஸ்டு ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அப்புறமா வந்துட்டு நம்ம டவ்வில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னா டவ் சோப்பில் இதை பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உப்தான் கலந்துருக்கேன். ஸோ
நீங்கள் தேய்க்கிறப்ப உங்களுக்கு அந்த உப்தான் ஸ்மெல் வரும். ஏற்கனவே டவ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்சு டவ்வு உப்தான் வேரியண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்தியன் பீப்புளுக்காக அந்த உப்தான் பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 2 வெரைட்டி. அப்புறம் இன்னொரு டைப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பார்த்தீங்களா, ஒரு பக்கம் கிளிசரின், ஒரு பக்கம் வந்துட்டு நம்மளோட அந்த உப்தான் சோப். ஸோ சமயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரப் வந்துட்டு ஃபேஸில் போட வேணாம், சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைடு இப்படி டர்ன் பண்ணி போட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் என்னோடய வெரைட்டி ஆஃப் சோப்ஸ். இதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஒரு வெரைட்டி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உப்தான் சைடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் போட்டுட்டு இந்த கிளிசரின் சோப்பை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி அதையும் இது பண்ணலாம். நான் வந்துட்டு சோப் மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நான் இந்த யூடியூப் அனலிட்டிக்ஸில் ஒன்று பார்த்தேன். நிறைய பேர் நாட் சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னு வந்துச்சு. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட என் வீடியோவை விரும்பி பார்க்குறீங்க போல இருக்கே. எனக்கு அதோட ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போல்லாம் நான் வந்து போடணும் அப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு தேடிட்டு? ஓகே, டேக் கேர். See you in the next one. Take care. Bye bye.